ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நவம்பர் 9th ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன, வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது மேஷம் 8 of cups, ரிஷபம் 6 of cups, மிதுனம் 6 of pentacles, கடகம் 5 of cups, சிம்மம் lovers, கன்னி chariot, துலாம் the fool, விருச்சிகம் death card, தனுசு 6 of wands, மகரம் the star, கும்பம் தி சன், மீனம் தி மூன். ஓகே, இப்போ இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 of cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு சில விஷயங்களில் விட்டுட்டு முன்னேற வேண்டிய ஒரு நேரம். ஓகேவா, சில விஷயங்களை விட்டு நீங்கள் விலக வேண்டிய நேரம். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது, அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். மனசில் சின்ன சின்ன சோகங்கள் இருக்கும், பட் எல்லாமே சீக்கிரமாக சால்வ் ஆகி, எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகி சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 of cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட பழைய ஃப்ரெண்ட் இல்லை உங்களோட எக்ஸ் ஆர் யாரோ ஒருத்தர் ரொம்ப உங்களுக்கு நெருக்கமான உறவு நெருக்கமான பழைய உறவு இன்றைக்கி திரும்பவும் உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட நினைவுகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கு குடும்பம், குழந்தைகள் இவங்க கூட ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா 6 of pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் கொடுக்கறதும் வாங்கிறதும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் எனர்ஜி இருக்குது. யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு அதே மாதிரி நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 of cups வந்திருக்கு. மனசில் சின்ன வருத்தம் இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை இழந்ததை மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இழந்ததை விடவும் இன்னும் 2 கப்ஸ் பாருங்கள், இன்னும் ஃபில்டாக இருக்குது. ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னுமே வாய்ப்புகள் இருக்குது. உங்களை விட்டு போனது போகட்டும் அப்படின்னு நினைங்க. உங்களுக்கு இன்னும் பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துலேயுமே வேலையாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே போனது போகட்டும், இன்னும் இருக்குது அப்படின்ற மனநிலையோடு இருங்க. ஓகேங்களா, அதுதான் இன்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டீப் கனெக்ஷன் இன்றைக்கி உருவாகும். ஓகேங்களா, உங்கள் பர்சன் கூட இன்றைக்கி ரொம்ப க்ளோஸ் ஆவீங்க. யார் கூட வேணாலும் ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூ லவ் ஸ்பார்க் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா தி சேரியட் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ஓகேவா, நீங்கள் போன பாதை சரியானது தான் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திப்பீங்க. சில சவால்கள் வந்தாலுமே நீங்கள் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பீங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா துலாம் ராசி ஃபுல் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நியூ பிகினிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம் இது. ஓகேங்களா, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு புதிய வழியில் ஒரு புதிய முயற்சியை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா விருச்சிக ராசி டெத் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி ஒரு பழைய சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி ஒரு நியூ சைக்கிள் தொடங்க போகுது. ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. மாற்றத்தெல்லாம் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். எல்லா மாற்றமும் ஒரு நன்மைக்கானது தான். எல்லா மாற்றமுமே ஒரு முன்னேற்றம் தான் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி வரப்போகிற மாற்றம் எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணுறது தான். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 of wands வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகே, நீங்கள் சாதித்தது, நீங்கள் செஞ்சதெல்லாம் மற்றவங்க ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்ல பாராட்டுகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே,
அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உங்களோட நம்பிக்கை, உங்களோட எனர்ஜி எல்லாமே ரொம்ப பிளஸ்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பிளஸ்ஸிங் டேவாக இருக்கும் இன்றைக்கி. உங்களோட கனவுகள் எல்லாமே நனவாகிற ஒரு பாத்தில் பயணத்தை தொடங்குது. ஓகேங்களா? ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் கனவுகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேற போகுது. அதுதான் இந்த ஸ்டார் கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் கும்பராசிக்கு பார்த்தோன்னா சன் கார்டு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. லைஃப்பில் ஒரு பிரைட்னஸ், ஒரு சக்ஸஸ் இது எல்லாமே இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். உங்களுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எல்லா விஷயமும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பாசிட்டிவாக நடக்கும். ஓகே, அடுத்து வந்து மீன ராசி 3 கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப டீப்பாக இருக்கும். ஓகே, சில குழப்பங்கள் இருந்தாலுமே உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஓகே, குழப்பங்கள் இருக்கும், அதனால் என்ன முடிவு எடுத்தாலும் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத கேளுங்க. கனவுகள் மூலயமா வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சைன் காட்டலாம், ஒரு சிக்னல் கொடுக்கலாம். அதை வந்து சாதாரணமாக விட்டுறாதீங்க. அதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அந்த சயின்ஸ், அந்த ட்ரீம்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொடுங்க. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சைன். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த 12 ராசிகளுக்குமான இன்னைக்கு ராசி பலன்கள். ஓகே, இன்றைய நாள் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பழைய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு நியூ பாத்தில் நீங்கள் உங்கள் ஜேர்னியை தொடங்கிறதுக்கான ஒரு நேரம், ஒரு நம்பிக்கை, மாற்றம், லவ், சக்ஸஸ் இது எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. ஏன்னா லவ்வர்ஸ், சன் கார்டு, அதே மாதிரி 6 ஆஃப் வான்ஸ், ஸ்டார் கார்டு, சேரியட் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால, டெத் கார்டு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ இது எல்லாமே மிக்சட் எனர்ஜியாக இருக்குது இன்றைக்கி. ஓகே, ஆல்மோஸ்ட் எத்தனை 1 2 3 4 5 6 7 மேஜர் ஆர்கானாஸ் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்குது, ஒரு மாற்றம், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு நாள், பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்குற மெசேஜ். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.